கர்த்தருடைய மகா பரிசு நாமத்துக்கு சூத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் அருளிய இந்த புதிய நாளுக்காய் கூட அவருக்கு மகிமையும் சூத்திரமும் உண்டாகட்டும். இந்த நாளில் கூட தேவன் நம்ம தியானிக்கும்படியாக கொடுத்த நபர் எலிசா. நேற்றைய தினம் எலியாவை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைய நாளை எலிசாவை குறித்து தியானிக்கலாம். இந்த எலிசாவோட அழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு பார்த்தோன்னா, எலிசா ஒரு சப்பாத்தின் குமாரன். அவர் ஒரு வசதியான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். இவரோட திடீர் அழைப்பு எலிசா 12 ஏர் மாடுகளை பூட்டி உழுது கொண்டிருந்த போது எலியா திடீரென்று அவர் மேல சால்வையை போட்டு அவரை அழைத்தாராம். அப்போ இவருமே தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து எலிசா முழுமையாய் அவரை அர்ப்பணித்தார். தன் ஏர் மாடுகளை அடித்து ஏர் கருவிகளை விறகாக பயன்படுத்தி சமைத்து மக்களுக்கும் கொடுத்தாராம். இது அவர் பழைய வாழ்க்கை திரும்ப போவதில்லை என்பதை காட்டுகிறது. பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போவதில்லை என்று காட்டுகிறது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா எலியா திடீரென்று அவர் அவரை அழைக்கிறாரு. அப்போயுமே இவ்வளவு அவர் ஒரு வசதியான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனாலும் எலிசா அந்த அழைப்பை கடவுளோட அழைப்பு என்று கருதி கொஞ்சம் கூட அதை தட்டி கழிக்கவில்லை. தன்னுடைய சுகத்திற்காகவோ இல்லை நான் வசதியான நான் அப்படியெல்லாம் என்று எந்த வாக்கியம் சொல்லாமல் அந்த இடத்திலே அவரை முழுமையாய் அர்ப்பணித்து தன்னுடைய ஆடுகளை சமைத்து அதை மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்களாம். அந்த ஏறு இது பண்ண அது எதை குறிக்கிறதுனா, அது இருந்தால் தானே இப்போ தன் வாழ்க்கைக்கு திரும்பி போகுதுன்னா போய் அந்த ஏறு மாடுகளை இது பண்ணணும். ஆனால் அதை தான் செய்ய போவதில்லை. முழுமையாக கர்த்தருடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் என்னை எலியாவின் மூலம் அழைத்தது நிமித்தம் நான் அதை அர்ப்பணிக்க போகிறேன் என்பதில் உறுதியாய் நிலை நின்ற அவர் அவைகளை சமைத்து மக்களுக்கு கொடுத்து அது பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போவதில்லை என்பதை அந்த இடத்துல அவர் நிலைநிறுத்தினாராம். சீஷத்துவம். எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னு நம்ம பார்த்தோம். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் வரையில எலிசா அவரை விடாமல் சீஷத்துவமாய் பின்பற்றினாராம். இதுதான் அவருடைய அழைப்புதலின் அவர் பற்றுதலை குறிக்கிறது. அவர் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எலியாவின் மூலம் கடவுள் தன்னை அழைத்தார் என்பதில் அவர் உறுதியாய் நின்று எலியா எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும் அவருக்கு சீஷராய் நிலை நிறுத்தப்பட்டார். அவரை விடாமல் பின்தொடர்ந்தார்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவருக்கு இதனால கிடைத்த ரெட்டிப்பின் வரம். எலியா எடுத்துக்கொள்வதற்கு முன்பு, அதாவது அவர் அக்கினியின் வழியாக பரலோகத்திற்கு கொள்ளப்பட்டார் நேற்று நம்ம பார்த்தோம். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு எலிசா அவரிடம் ஒரு வரம் கேட்கிறார். அதாவது உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று கேட்டாராம். அவர் வேற எதுவுமே கேட்கல. ஆவியின் வரம் அவ்வளவு அவருக்கு வாஞ்சை இருந்தது. அவ்வளவு அந்த ஆவியின் மீது அவருக்கு பற்றுதல் இருந்தது. தேவனுடைய அழைப்பின் மீதும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீதும் அவருக்கு அவ்வளவு ஒரு பற்றுதல் இருந்ததுனால இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படும் தருணம் அவர் எலியாவிடம் கேட்டது ஆவிக்குரிய வரத்துல ரெட்டிப்பான நன்மை வேணும் கேட்டாராம். அவருக்கு இருந்ததை விட. ஸோ அதன்படியே அவருக்கு கொடுக்கவும் பட்டது. ஸோ எலியா செய்ததை விட 2 மடங்கு அற்புதங்களை எலிசா செய்ததாய் வேதாகம் கூறுகிறது. நம்ம ஒரு குத்து மதிப்பாக பார்த்தோம்னா எலியா ஒரு 16 அதிசயம் செய்ததாக கருதப்படுகிறது. இந்த எலிசா 32 அதிசயங்களை செய்ததாக கருதப்படுகிறதா. எலியாவின் சால்வையை எடுத்த எலிசா யோர்தான் நதியை 2ஆக பிளந்து தன் ஊழியத்தை தொடங்கினார். இவர் யோர்தான் நதியை 2ஆக பிளந்தாராம் ஏலியாவோட அந்த சால்வையை வைத்து. அதுதான் இவருடைய ஊழியத்தை தொடங்கியதற்கான முதல் இதுவாக காணப்படுகிறது. இவருடைய முக்கிய அற்புதங்கள் நம்ம பார்த்தோம்னா, எலிசாவின் ஊழியம் பெரும்பாலும் மக்களின் தேவைகளை சந்திப்பதிலும் அற்புதம் செய்வதிலுமே அமைந்திருந்தது. இவரோட ஊழியம் பெரும்பாலும் மக்களோட தேவைகளை என்னவோ அதை சந்திப்பதிலும் அவர்களுக்கு அதிசயங்களை செய்து தேவனுடைய நம்பிக்கையை ஊட்டுவதிலுமே தான். இப்போ ஒரு இடத்துல அந்த மக்களோட தேவைகள் சந்திக்கப்பட்டு அவருக்கு அதிசயம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக கடவுளை தேட ஆரம்பிக்கிற மக்கள் இருப்பாங்க. ஒரு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்க
அந்த வழியா இவருடைய அந்த ஊழியம் வந்து அதை நோக்கி இருந்தது. மக்களோட தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு அதிசயம் செய்து அவங்க வாழ்க்கையில மேம்பட வைக்கிறதுல இவரோட ஊழியம் வந்து இருந்தது. இவரோட முக்கிய ஒரு சில அதிசயங்கள் வந்து பார்த்தோம்னா, எரிகோ நீர் குணமாக்குதல். கெட்டு போன நீரை வந்து உப்பு போட்டு நல்ல நீராக மாற்றினாராம். அதுதான் வந்து இந்த எரிகோ நீர் குணமாக்குதல். விதவையின் எண்ணெய். கடனில் இருந்த ஒரு விதவையின் வீட்டில் எண்ணெய் பாத்திரங்கள் நிறையும்படி செய்தாராம். இங்கே நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இந்த எலியாவை வந்து நேற்று வந்து விதவை வந்து பார்த்தா அது வந்து சாரிபாத் விதவை, அவங்க வேற. இந்த எலிசாவுமே ஒரு விதவையை வந்து இந்த விதவை வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு தீர்க்க தரிசனின் மனைவியாக இருந்தவராம். அதாவது அந்த தீர்க்க தரிசி இறந்த பெண்கள், அவர் விதவையாக்கப்பட்ட பெண்கள், அவங்க வீட்லேயுமே எண்ணெய் குறைபாடு வந்து இருந்ததுனால அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி இந்த எலிசா வந்து அற்புதத்தை நடத்தினார் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ அவங்க எலியா செய்த இந்த சாரிபாத் விதவை, இவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனின் மனைவி விதவையாக்கப்பட்ட பின்பு அவங்களுக்கு எண்ணெய் குறை பாத்திரங்கள் நிறையும்படி செய்தார். மூன்றாவதாக சுனேமி பெண், அதாவது மலடியாக இருந்த சுனேமி பெண்ணுக்கு ஒரு மகனை வாக்குதத்தம் செய்தார். பின்னர் அந்த பையன் இறந்த போது அவனை மீண்டும் உயிர்ப்பித்தாராம். இங்கே நம்ம பார்க்குறோம், ஆல்மோஸ்ட் இந்த எலிசா பண்ண அற்புதங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா அவங்க மக்களை பேஸ் பண்ணி அவங்களோட தேவைகளை சந்தித்து அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுல தான் இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம எலியாவை பார்க்கும்போது அந்த சாரிபாத் விதவைக்கு வந்து எண்ணெய் குறையில்லாமல் பண்ணினார். அதே சாரிபாத் விதவையின் மகன் இறந்த போது அவரை வந்து உயிரோட வர பண்ணினார் ஜெபித்து. அதே போலதான் இந்த எலிசாவும் வந்து ஒரு விதவை பெண், தீர்க்கதரிசி விதவை பெண் எண்ணெய் குறையாமல் செய்தார். இன்னொரு ஒரு சுனேமி பெண் வந்து அவங்க மலடியா இருந்தாங்களா, அவங்களுக்கு ஒரு மகனை வந்து வாக்குதத்தம் பண்ணினார். அந்த மகன் கிடைக்கவும் பட்டான். ஆனா அந்த மகன் இறந்த போது அப்ப அவர் விடலை, நான் வாக்குதத்தம் பண்ண மகன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு விடாம அந்த மகன் இறந்த போது இவருமே தன்னுடைய ஜெபத்தினால் அந்த மகனை வந்து உயிர்ப்பிக்கும்படி செய்தாராம். அடுத்ததாக நாகமான் குணமடைதல். குஷ்டரோகியா இருந்த ஒரு சீரிய படைத்தலைவன் நாகமான் யோர்தான் நதியில் 7 முறை முழுக செய்து குணமாக்கினார். இந்த நாகமான் கதையை வந்து நம்ம கேட்டிருப்போம். இந்த நாகமான் வந்து ஒரு ஒரு நகரத்தினுடைய சீரிய படைத்தலைவன், சீரிய நகரத்தினோட பழைய படைத்தலைவன் தான், சீரிய தேசத்தோட படைத்தலைவன் தான் இந்த நாகமான். இவன் வந்து ஒரு குஷ்டரோகியால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தான், குஷ்டரோக நோயினால். அதை வந்து கண்டு அந்த வீட்டில் இருந்த ஒரு அடிமை பெண்ணு, சிறு பெண் வந்து அந்த பெண் வந்து சொல்லுறா இவளுக்கு, இந்த மாதிரி என்னோட எஜமானன் ஒருத்தர் இருக்காரு எலிசா, நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா நிச்சயமா உங்களை வந்து குணமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நாகமானும் இந்த எலிசாவை தேடி வராங்க. ஆனா எலிசா வந்து அவனுக்கு வெளியில கூட வந்து பார்க்கல. அதுக்கு பதிலாக அவர் சொன்னது வந்து இந்த யோர்தான் நதியில வந்து 7 முறை வந்து மூழ்கி எழுந்தேன்னா உன்னை வந்து குணமாடிவேன்னு அவருடைய வேலைக்காரன் மூலமா சொல்லி அனுப்புறார். இவன் வந்து ஒரு படைத்தலைவன். ஸோ இவனுக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கோவம் வருது. எங்கள் ஊரில் இல்லாத நதியா, நான் இங்கே வந்து இந்த யோர்தான் நதியில் வந்து இது பண்ணணுமா அப்படின்னு கோவம் கொள்கிறான். ஆனால் அங்கே கூட வந்து அந்த படையில் இருந்த ஒருத்தன் வந்து அவனோட வேலைக்காரன் சொல்கிறான், நீங்கள் வந்து அவர் சொல்லுவதை வந்து செய்யுங்க, இது முறை நம்ம செய்ததாக பார்ப்போம், இன்னும் பெரிய பெரிய வைத்தியர்கள் இல்லை பெரிய பெரிய காரியங்கள் சொல்லி தான் நம்ம செய்யாமல் போயிருப்போமா, அதுபோல் இது ஒரு சிறிய காரியம் தானே செய்வோன்னு என்று சொல்லிக்கிறான். அதன்படியும் அவன் வந்து தன்னோட கோபம் தணிந்து அந்த யோர்தான் நதிக்கு போய் 7 முறை தன்னை வந்து அதில் மூழ்கி எடுக்கிறான். அவன் 1 முறை 2 முறை பண்ணுறான். 6வது முறை மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது கூட அவனுடைய குஷ்டரோகம் சரியாகவில்லை. ஆனால் 7வது முறை வந்து அவன் அந்த யோர்தான் நதியில் வந்து மூழ்கி எழுந்திருந்த போது அவன் உடம்பு வந்து முழுவதுமாய் மாற்றப்பட்டதாக, முழுவதுமாக அது போயிட்டு சிறு பிள்ளையோட தோள்கள் போல அது வந்து மென்மையான தோலாக மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுதான் வந்து அவனுடைய இதுக்கு கிடைத்த ஒரு இது விசுவாசம். அவன் வந்து 6வது முறையும் மூழ்கி எழுந்துக்கும் போது
நாகம்மன் வந்து பார்த்துட்டு இது ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு அவன் எழுந்து வந்துட்டு இருந்தானா அவன் அந்த சுகத்தை அடைஞ்சிருக்க முடியாது. அப்படிதான் கடவுள் வந்து நம்மளோட விசுவாசத்தை வந்து சம்டைம் சோதித்து பார்ப்பார். அவனுக்கு கொடுக்கப்பட்டது 7வது முறை, அந்த கீழ்ப்படிதல். சரி, 7வது முறையும் அவன் மூழ்கி எழுந்ததுனால தான் அவனுக்கு அந்த சுகம் கிடைக்குது. அவனுக்கு 1 முறை 2 முறை இல்லை, 6வது முறை பண்ணும்போது கூட அவனுக்கு கிடைக்கல. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இத்தனை முறை பண்ணிட்டோம்டா, இனி இத்தனை முறை பண்ணி கிடைக்காததா, இந்த முறை பண்ணி கிடைச்சிட போகுது அப்படின்ற விரக்தி நம்ம மனசுல வந்துடும். அப்போ உடனே நம்ம எழுந்துருவோம். அப்படி அவன் பண்ணாம அவனுக்கு சொல்லப்பட்டதான 7 முறையும் அவன் செய்ததுனால தான் அந்த 7வது முறையில தான் அவனுக்கு வந்து அற்புதம் நடந்ததுன்னு நம்ம பார்க்க முடிகிறது. நம்மளும் நம்ம வாழ்க்கையில வந்து இந்த பொறுமையா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு தெரியும் எந்த நேரம் நமக்கு சரியான நேரம் என்று. அந்த நேரத்துக்காக நம்ம கர்த்தரை நம்பி நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமா அதில் அற்புதம் உண்டு. ஆனால் நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுறோன்னா, கர்த்தர் வந்து ஒரு நம்பர் குறித்து வைத்திருப்பார் இவ்வளவுன்னு சொல்லிட்டு, அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும்னு. அதே நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம விரக்தியின் நிமித்தம், ஏன்னா நெடுநாள் காத்திருப்பது மனதை கண்டிப்பாக இழைக்க பண்ணுன்றது தேவனுக்கும் தெரியும். ஆனால் அந்த இழைக்க பண்ணப்பட்ட மனதிலும் அவரை நம்ம விசுவாசிக்கிறோமா என்பதை தான் அவர் பார்க்கிறார். அந்த நேரத்திலையும் வந்து நம்ம சோர்ந்து போய் யோர்தானை விட்டு எழுந்து, அதாவது அந்த சோதனை விட்டு எழுந்து ஓடி போகாமல் அவரோட காத்திருப்புக்காக நம்ம மெழுகி எழுந்திருக்கும் பொழுது நிச்சயமாய் ஒரு 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 மெழுகுதலுக்கு அப்புறம் தேவன் அற்புதத்தை உண்டு பண்ணுவார். அது நம்ம கண்கள் காணும். அப்பொழுது வந்து இவை எல்லாம் நன்மைக்கே என்று நம்ம உதடுகள் சொல்லும் அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக கோடாரி மிதத்தல். ஆற்றுக்குள்ள விழுந்த இரும்பு கோடாரியை மிதக்க செய்தாராம். இரும்பு கோடாரி நமக்கு தெரியும், வெயிட், அது வந்து உள்ள இது பண்ணிட்டோம். ஆனால் அதை மிதக்க செய்து ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த எலிசாவின் மரணமும் வல்லமையும் பார்த்தோன்னா, எலிசா ஒரு நோயினால் மரணம் அடைந்தார். ஆனால் அவர் மரித்த பின்னரும் ஒரு அற்புதம் நடந்தது. ஒரு பிரேதத்தை அவருடைய கல்லறைக்குள் போட்டபோது அது எலிசாவின் எலும்புகள் மேல் பட்டவுடன் அந்த மனிதன் உயிர் பெற்று எழுந்தானாம். இது தேவனுடைய வல்லமை எலிசாவிடம் எவ்வளவு அதிகமாக இருந்தது என்பதுக்கு சான்றாகும். பார்த்தீங்களா, அவன் மறிச்சு போய் எலிசாவை அடக்கவே பண்ணி எலும்பு ஆயாச்சு. அந்த ஒரு இதில் இன்னொரு இறந்த மனிதனை போடும்போது அவன் இது வந்து உயிர் பெற்றதான். அவ்வளோ வல்லமை வந்து எலிசாவிடம் கர்த்தர் வந்து தந்து வைத்துள்ளார். அவ்வளவு வல்லமை வந்து அதற்கெல்லாம் அந்த எலிசாவின் மீது அந்த எலும்புகளில் கூட அவ்வளோ வல்லமை இருந்ததை வந்து அவங்க வந்து கண்கூட பார்த்தாங்க. இந்த அதனால எலிசாவினோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய 3 முக்கிய பாடம் பார்த்தோன்னா, கீழ்ப்படிதல், பற்றுறுதி, விசுவாசம். கீழ்ப்படிதல், தேவனுடைய அழைப்புக்கு வந்து நம்ம தாமதிக்காமல் கீழ்ப்படிஞ்சு உடனே அவரை பின்பற்ற ஆரம்பித்தோம்னா நம்ம மறித்த பின்பும் நமக்கு சாட்சி உண்டாகுன்றது இதுல இருந்து நம்ம பார்க்க முடிகிறது. பற்றுறுதி, தடைகள் வந்த போதும் தன் குருவான எலியாவை விடாமல் அவர் வந்து பின்தொடர்ந்தாராம். நம்ம நினைக்கிறோமா இந்த எலிசாவுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கும்? நிச்சயமா கிடையாது. அவர் வந்து ஒரு வசதியான ஒரு விவசாயத்தை வீட்டில் சேர்ந்த ஒரு இது, அவரை எல்லாத்தையும் தனக்கு இருந்த எல்லாத்தையும் ஒரே ஒரு அழைப்பு வா அப்படின்ற ஒரு அழைப்புல எல்லாத்தையும் தூக்கி போட்டு தேவனுக்காக தன்னை அர்ப்பணிச்சு வந்தார். அந்த பற்றுறுதி அவரிடத்துல இருந்தது. எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளோ பேர் எவ்வளோ நிந்திச்சிருக்கலாம், எவ்வளோ சூழ்நிலைகளை வந்து அவர்களை வந்து நிந்தனையா அனுபவிச்சிருக்கலாம், கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம். ஐயோ நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த பற்றுறுதியோட எலியாவை பின்பற்றி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு அர்ப்பணிச்சதன் பலனாதான் கர்த்தர் வந்து அவர் இறந்த பிறகும் அவர் எலும்புகளில கூட வல்லமை இருக்கும்படியாய் அவரை ஆசீர்வாதத்தை பார்க்க முடிகிறது. விசுவாசம், இக்கட்டான சூழ்நிலையும் தேவனுடைய வல்லமையை முழுமையாக நம்பினாரோ. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அவர் வந்து தேடிய முதல் காரியம் தேவன் தான். உலகத்தை பார்க்கல, உலக பிரகாரமா பார்க்கல, எதையும் பார்க்காம தேவனை மாத்திரம் பற்றி கொண்டு அவரை கண்ணோக்கி பார்த்ததால் தான் அவரால் அவ்வளோ அதிசயங்களையும் வல்லமைகளையும் செய்ய முடிந்ததை நம்ம பார்க்க முடிகிறதோ. விசுவாசமாக அவர் வந்து இரட்டத்தனையான ஆவிக்குரிய வாரத்தை கேட்டதுனால தான் அவன் இறந்த பிறகு அவன் எலும்புகளுக்கு வல்லமை இருந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படியா எலிசாவோட வாழ்க்கை வந்து ஒரு விசுவாசத்தினால் நிறைப்பப்பட்டு அர்ப்பணிப்பினால பற்றுறுதினால கீழ்ப்படிதனால இருந்த வாழ்க்கையாக நம்மளால பார்க்க முடிகிறது. அவருக்கு இருந்த விசுவாசம், பற்றுறுதி, அழைப்பு வந்து இன்றைக்கு இருக்குமா? தேவன் இன்னைக்கு நம்ம கூப்பிடும் போது நம்ம எவ்வளவோ வந்து சாக்கு போக்கு சொல்லுறோம். அவர் வந்து தன்னுடைய எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவருக்காக அர்ப்பணிச்சு அவரை பின்பற்றி போனார். இன்று நம்ம ஒரு
சர்ச்சுக்கு போகிறதுக்கு கூட நம்ம 1000 சாக்கு போக்கு கடவுளிடம் வந்து சொல்லுறோம். அது எவ்வளோ ஒரு தேவனுக்கு ஒரு பாரத்தை கொடுக்கும் என்பதை நம்ம வந்து கொஞ்சம் கூட யோசிச்சு பார்ப்பதே கிடையாது. அவங்க வந்து ஊழியத்திற்கே வந்து தன்னை அப்படியே அர்ப்பணிச்சுட்டு இருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு சர்ச்சுக்கு போகிறத கூட நம்ம 1000 கதை நம்ம வந்து சொல்லுறோம், 1000 கேள்விகள், 1000 வந்து மிகுந்த வாதங்கள் பேசுகிறோம், 1000 சாக்கு போக்கு எனக்கு டயர்டாக இருக்குது அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்கிறோம். ஆனால் வந்து தேவன் அவர் எல்லாத்தையும் கேட்கும் போது அவர் மனது எவ்வளோ புண்படும் காயப்படும் என்பதை வந்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இன்று அந்த ஒரு சிறிய காரியம் கூட நம்ம செய்ய முடியாத அளவுக்கு தான் நம்ம நிற்கிறோம் என்பதை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் நம்ம மாற்றிக்கொண்டு தேவனுக்காக நம்ம அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ளணும். அவரை கீழ்ப்படிஞ்சு அவரில் பற்றுறுதியாக இருக்கணும். இந்த ஆண்டு நம்ம வேற எதுவுமே இல்லை, அவரில் நம்ம நிலைத்திருக்க அவருடைய ஆவியின் வாழ்க்கையில நம்ம உயர்ந்திருக்கவும் ஜீவனுள்ளவர்களா இருக்கவும் அவர் இடத்துல கேட்கணும். மேலும் விசுவாசம், எல்லா சூழ்நிலைகளும் அவர் விசுவாசம். நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து நம்மளுக்கு தோல்வி இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். நம்ம இது ஒன்றுமே இல்லை, இது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இதில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கூட நம்மளுக்கு வந்து இருக்கும்படியாக நம்ம கண்கள் காணலாம். ஆனால் நம்ம கண்கள் பார்க்க முடியாததை கிரியைகளை கடவுள் வந்து நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த நாள் வரும்பொழுதோ நம்மளுக்கு ஜீவ விருட்சத்தை நம்மளை சுவைக்கும்படியாய் கடவுள் செய்வார். நெடுநாள் காத்திருப்பு மனதை இழைக்க பண்ணும், ஆனால் வேண்டியது வரும் நாளோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்பதில் தேவன் வாக்கு மாறா தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். அவர் நிச்சயமாய் சொன்னதை செய்யும் அளவு கைவிடுவதில்லை. ஆனால் அவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்ப்பது விசுவாசம், அர்ப்பணிப்பு மற்றும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது. இந்த காரியங்களை நாம் அவருக்கு செய்தோமானால் அவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிற கிரியை நம்ம கண்கள் காணாமல் இப்பொழுது இருக்கலாம். இப்போ நம்ம கண்கள் காண்கிற சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் அதற்கு பின்பாக அவர் நம்மளுக்கு பெரிய கிரியை அவர் வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை எப்படி எலிசா இறந்த பின்பும் அவருடைய எலும்புக்கும் வல்லமை இருந்ததோ அதே போல நம்மள அவர் வல்லமை பிறப்பிக்கும்படியாய் அவருடைய நாமம் நம்மளில் மகிமைப்படும்படியான அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, அப்பா இது வந்து நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இன்று நாளில் கூட எலிசாவை குறித்தப்பா நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் தந்த இந்த இரக்கத்திற்காகவும் அப்பா, இந்த ஸ்லாக்கியத்திற்காகவும் பாக்கியத்திற்காகவும் நன்றி அப்பா. அப்பா நாங்கள் தியானித்த இந்த காரியங்களை எங்கள் மனதை ஏற்றுக்கொண்டு அப்பா உங்களோட ஆலோசனையின் பிரகாரம் ராஜா, உங்களோட ஆலோசனையை கேட்டு அப்பா உங்களோட அழைப்பதற்கு அப்பா நாங்கள் பின்பற்றி உமக்கு கீழ்ப்படைந்து உண்மை பற்றி கொண்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் செயல்படுத்த கிருபை பாராட்டுங்க. உண்மை முன்வைத்து ஒவ்வொரு காரியங்களும் அங்கே செயல்படுத்த ஞானத்தை கொடுங்க அப்பா. உமக்காக நாங்கள் நேரம் செலவிடுவோம், அதில் எந்த ஒரு சாக்கு போக்கும் நாங்கள் சொல்லாதபடி உமக்கான நேரத்தை உமக்கு நாங்கள் கொடுக்கும்படியாக எங்களை நீர் அப்பா எச்சரித்தப்பா எங்களுக்கு நீர் ஆலோசனை கொடுங்க ராஜா. அப்பா எங்களில் அப்பா நீங்கள் பிரியமாக இருக்கும்படியாக எங்களை மாற்றி போடுங்க அப்பா. உங்களை நாங்கள் பற்றி கொண்டு அப்பா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவனுள்ளவர்களாய் நாங்கள் வளரவும் ராஜா. அப்பா தகப்பனே, அப்பா உண்மையில் நாங்கள் அப்பா எங்களோட சூழ்நிலைகளை எப்படி வேணா இருக்கலாம் அப்பா, ஆனால் நாங்கள் அப்பா விசுவாசிக்கிறது எங்கள் தேவனை மாத்திரம் அப்பா. எங்களோட வாழ்க்கை கரத்தில் இருக்கிறாச்சா அப்பா. நாங்கள் உண்மை மாத்திரம் விசுவாசிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு தெரியும் அப்பா எங்களுக்கு எது சரி எது தப்புன்னு. நாங்கள் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாமல் அப்பா எல்லா சூழ்நிலைகளையும் காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்கிற விசுவாசத்தில் நாங்கள் நிலை பெற்று நிற்க உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. நீர் முன் செல்லுங்க அப்பா. உண்மையே நாங்கள் பற்றி கொண்டு கீழ்ப்படிந்து உண்மை பின்பற்றி நடக்கும் பிள்ளைகளாக இருக்கும்படியா எங்களை நீர் பயன்படுத்துங்க ராஜா. எங்களை நீர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.